ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் ஆர்டரை எப்படி கேன்சல் பண்ணுறது? நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு வேண்டான்னா எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷனே காட்டாது. அதையும் நான் இது சால்வ் பண்ணி சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போட்டது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறோம், சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அமேசான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. கீழே 5 ஐக்கான் இருக்குது. அதில் ரெண்டாவதா யூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் 4 பாக்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டாக யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த யுவர் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வேங்க. அப்புறம் இதில் எந்த ஆர்டர் நீங்கள் கேன்சல் பண்ணணுமோ அந்த ஆர்டரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் கிளிக் பண்ணணும், அதை நான் கேன்சல் பண்ணணும், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் கீழே பாருங்கள், கேன்சல் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அந்த கேன்சல் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுது. இது வந்து நீங்கள் நேற்று ஆர்டர் பண்ண இன்னைக்கு கேன்சல் பண்ணணும்னா இப்படி இருக்குது, சரிங்களா? இது வந்து நேற்று தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா கேன்சல் ஆர்டர் ஈஸியாக கிடச்சிரு. சப்போஸ் இல்லை நான் 2 நாள் ஆச்சு ஆர்டர் பண்ணி 3 நாள் ஆச்சு அப்படின்னா அது எப்படி கேன்சல் பண்ணலாம் பார்த்துலாங்க. இப்போ பார்த்துங்க, என் ஆர்டர் வந்து டிஸ்பேச் ஆயிடுச்சு, அதாவது வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஊர்லேருந்து. இப்போ இதில் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், வியூ ஆர்டர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த வியூ ஆர்டர் டீட்டெயில் அப்படிங்கிறதுல அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் தான் ஓகே தான், இல்லைன்னா கேன்சல் ஆர்டர் இருந்தாலும் சரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கேன்சல் ஆர்டர் இருக்குது, ஒரு சில பேருக்கு இருக்காது. இதில் பாருங்க, இதில் ரெண்டாவதாக பாருங்க, கேன்சல் ஐட்டம் சொல்லி இருக்குது. மேலே இருக்குது பார்த்தீங்களா? கேன்சல் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த கேன்சல் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பாருங்க, கேன்சலேஷன் ரீசன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கு கன்ஃபார்மாக கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அந்த பாக்ஸ் எந்த இது கேன்சல் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், கேன்சல் செக்டு ஐட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கேன்சல் செக்டு ஐட்டம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுது. இது வந்து ஆர்டர் பண்ணி 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன், சரிங்களா? ஏன்னா கேன்சல் ஐட்டம் காட்டாத இருக்குது. இன்னொரு ஆர்டரும் இருக்குது. நான் ஸ்கிப்டு ஆர்டர், அதாவது ஆர்டர் பண்ணி 5 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சுன்னா ஸ்கிப்டு, அதாவது அந்த ஏரியாவிலேருந்து உங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம், அப்படி, சரிங்களா? இதில் எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸாக இருக்குது. அப்டேட் டெலிவரி அட்ரஸ், அப்புறம் அதே போல் என்ன ட்ராக்கிங், இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரெக்வெஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெக்வெஸ்ட் கேன்சலேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கலாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், இதில் பாருங்கள் கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த கன்ஃபார்ம் கேன்சலேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுது. இது வந்து 3வது வே. ஃபஸ்ட்டு வந்து 3 வே இருக்குது. எல்லாத்துலேயும் கேன்சல் ஆர்டர் இருக்குன்னு பாருங்கள், இல்லைன்னா இது மாதிரி 2 வே இருக்குது. இப்படி செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்படி வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கேன்சலேஷன் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வேலை தான் அமேசானில் ஒரு பொருள் வேண்டாம்னா கேன்சல் பண்ண முடியுங்க. 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்டும் கண்டிப்பாக கான்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவைங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.